பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் ஆதியாகமம் 9வது அதிகாரம் வாசித்து பார்த்தோன்னா, இந்த நோவா வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு வஸ்திரம் விலகி அவங்க ரூமில் படுத்துட்டாரு. அது 3 பசங்க இருக்கிறாங்க அவருக்கு. அதில் காமன்றவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு போய் வெளியில் போய் சொல்கிறாரு. ஆனால் சேமும் யாப்பேத்தும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு வஸ்திரத்தை கீழே திருப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு போத்தி மானத்தை மறைச்சாரு. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்பா வெளியில் வந்த உடனே அந்த காமை பார்த்து, நீ சபிக்கப்பட்டவன், நீ எல்லாருக்கும் அடிமையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு எத்தனை பேரோட மானத்தை பார்க்குது. ஆனால் எவ்வளோ பெரிய சாபத்துக்கு நம்ம உள்ளாவோம். அதனால நம்ம தவறான காரியங்களை நம்ம மொபைலில் பார்க்குறத கட்டாயமாக நிறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அதர்வைஸ் சபிக்கப்பட்டவங்களாம் மாறிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.